Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தாம்பரம் தொகுதியில் 2 வீட்டில் மட்டும் 510 வாக்காளர்கள் பெயர்கள் இருக்கும் தகவலை அம்பலப்படுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மொத்தத்தில் தாம்பரம் தொகுதியில் மட்டும் 25,000 போலி பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அதிமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவினர் விழிப்புடன் மேற்பார்வையிட்டு வருகின்றனர். ஏற்கனவே 2 வீட்டில் 510 வாக்காளர்களா என தாம்பரம் மக்கள் அதிர்ச்சியில் இருக்கும் நிலையில் இடிக்கப்பட்ட ரயில்வே குடியிருப்பில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதை அதிமுகவினர் அம்பலப்படுத்தியுள்ளனர். இடிக்கப்பட்ட ரயில்வே குடியிருப்பின் வீட்டு எண்களை பயன்படுத்தியும் வணிக வளாகங்களின் கதவெண்களை பயன்படுத்தியும் நூற்றுக்கணக்கான போலி வாக்காளர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் குற்றம் சாட்டினார். இடிக்கப்பட்ட கோட்ரஸில் எப்படி ஓட்டு இருக்கும், அந்த பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டுமென அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவினர் இடிக்கப்பட்ட கோட்ரஸில் எப்படி ஓட்டு இருக்கும், அந்த பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டுமென அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவினர் வலியுறுத்திய போது திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் விடமாட்டோம், வீடு வீடாக சென்று பெயர்களை சரிபார்ப்போம், போலி வாக்காளர்களை நீக்காமல் விடமாட்டோம் எனவும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கூறினார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலே சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க கழக பொறுப்பாளர்கள், கழக தொண்டர்கள் இப்பணிகளிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் குறைந்தபட்சம் சுமார் 25,000 வாக்குகள் இன்றைக்கு போலியாக வாக்காளர் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. 115வது பாகத்திலே ஒரே வீட்டிலே 360 வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 117வது பாகத்திலே ஒரே வீட்டிலே 150 வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வளாக கடைகளிலே போலியாக வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாகம் எண் 170 அது ஒரு ரயில்வே குவார்டர்ஸ் இடம். ரயில்வே துறையால் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட அந்த வீட்டின் பெயரிலே, அந்த கதவிளக்க எண்ணிலே பல்வேறு வாக்குகள் இன்றைக்கு போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவிர திருத்தத்தின் வாயிலாக அந்த போலி வாக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அதனை முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ இதனாலதான் திமுக எஸ்ஐஆர் எதிர்க்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்த மட்டில் அவர்களுடைய ஜீன்ல உள்ள விஷயம் என்னன்னா, அவங்களுடைய டிஎன்ஏ என்னன்னு சொன்னா, போலி வாக்குகள் மூலம் வெற்றி பெறுவது என்பது தான் அவருடைய தொடர் வாடிக்கையான செயல்பாடுகளாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே போலி வாக்குகள் இன்றைக்கு நீக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் இன்றைக்கு கொதித்தெழுகிறார்கள், திணறுகிறார்கள், திக்குமுக்காடுகிறார்கள். 170வது பாகத்தில் இடிக்கப்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அதற்கு அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அங்க ஒரு 50-60 வாக்காளர்கள் தான் நிற்பார்கள். ஆனால் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய 250 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்ததாக புள்ளி விவரம் சொல்கிறது. எனவே இதனால் தான் இன்றைக்கு திமுகவினர் எதிர்க்கிறார்கள், திணறுகிறார்கள், நீதிமன்றத்தை நோக்கி ஓடுகிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அவருடைய செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த எஸ்ஐஆர் பணிகளின் வாயிலாக அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பினை சந்திக்கவிருக்கிறார்கள். இப்போ நீங்க சொன்ன 115வது வரல கமிஷனே சொல்றாரு 67 ஓட்டு இப்போ நாங்க சேர்த்திருக்கோம். அதை ஏத்துக்கிறீங்களா? நாங்க 360 வாக்குகள் போலி வாக்குகள்னு சொல்றோம். அவங்க 60 வாக்குகளை நாங்க சேர்த்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுல இருந்து நாங்க சொன்ன 360ல 60 சொல்றாங்க. அப்போ மீதி உள்ள வாக்குகள் போலியான வாக்குகள் அவரே ஒத்துக்கிறாருல்ல. சரி, இப்போ 60 வாக்குகள் எந்தெந்த வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரங்களை எல்லாம்
எங்க BLA 2 இடத்துல கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது வரப்பெற்றதற்கு பிறகு நாங்கள் வீடு வீடாக சென்று அதனை நிச்சயமாக சரிபார்ப்போம்.